அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 24 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதை காண்போம். இந்த புக் ஆஃப் மெடிடேஷன் எழுதிய ஆசிரியர் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் மிக சிறந்த தன்முனைப்பு எழுத்தாளர். உதயமூர்த்தி, வஉசி போன்ற தொடர்ந்து படித்து அறிந்து அவர்களின் ஜேம்ஸ் ஆலன் நூல்களின் எழுதியதையும் தனது பதிவினில் மேற்கொண்டுள்ளனர் என கூறி இந்த டிசம்பர் 24 பதிவினை காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் வளமை என்று கூறலாம். ஒவ்வொரு வளமும் உங்களுக்குள்ளே ஏற்கனவே உள்ளது என பகிர்ந்துள்ளார். பலவீனம் என்பது பாவத்தைப் போலவே துன்பத்தின் மிகப்பெரிய ஆதாரமாகும். மேலும் சில வகைகளில் திறமையாக தீர்வு காணும் வரை உண்மையான நிறை வளமாக இருக்க முடியாது. திறனுடைய குறை மனிதன் சிறிதளவு செயல்களுக்கும் மதிப்போடு அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் வலிமை உடையவன் ஆகிறான் என பகிர்ந்துள்ளார். வலிமை என்று ஒரு சொல்லில் கூறலாம். ஆனால் தற்போதைய நிலையில் வலுவாகவும் ஆற்றலுடன் செயல்படுத்துவது வலிமை மற்றும் குறிக்கோள் நிகழ வழியில்லை என இந்த நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே ஏற்கனவே உள்ள அந்த நல்ல தன்னுடைய மதிப்பினை மேலும் மேம்படுத்துவது வலிமையுடையனாக ஆக்கும் என கூறி பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். What he says in English, we can say it in acrostic: resource. Regulate every resourceful operations universality relates careful evolution. Every resource is already with you and within you. Weakness is as great as a source of suffering as sin, and there can be no true blessedness until some measure of strength of character is resolved. The weak man becomes strong by attaching values to little things and doing them accordingly. There is no way to strengthen wisdom but by acting strongly and wisely in the present moment. என கூறி அவர் பதித்த அந்த டிசம்பர் 24 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.